அனைவருக்கும் வணக்கம் மக்களே! நம்ம தமிழ்ல எப்படி உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கோ, அந்த மாரியும் ஆங்கிலத்திலும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். உங்களுக்காகவும், எல்லாத்துக்காகவும், தெரியாதவங்களுக்காகவும் சேர்த்து தான். ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள்ங்க. இந்த 5 எழுத்துக்கள் இல்லாம இருக்கிற மத்த எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள். இந்த வவ்வல்ஸும் கான்சோனன்ட்டும் சேர்ந்து கான்சோனன்டல் வவ்வல்ஸ், அதாவது உயிர்மெய் எழுத்துக்களா மாறி நம்மளுக்கு பொருள் தந்துகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து ஏ, பி, சி எல்லாம் தனித்தனி எழுத்து. ஆனால் அது வந்து ஒன்று கூடி இப்போ வந்துட்டு அண்டு அப்படின்னு இருக்குங்கன்னா ஏஎன்டி 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையை உருவாக்குதுங்க. இப்போ வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, லெட்டர், வேர்டு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, லெட்டர்னா தனித்தனி எழுத்துக்கள். ஆனால் வேர்டு அப்படின்னா இந்த லெட்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் தரும். அது வேர்டு வார்த்தைகள். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம லைனுக்கும் சென்டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு வாக்கியம், அதாவது அந்த வாக்கியம் வந்து முடிஞ்சிடும். ஆனால் லைன் அப்படி கிடையாதுங்க. ஒரு வாக்கியம் முடிஞ்சு அதே லைனில் இன்னொரு வாக்கியமும் ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நம்ம வாக்கியத்துக்கும் வரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது லைன் அப்படின்னா வரி, சென்டென்ஸ்னால் வாக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷும் ஈஸியாக பேச கற்றுக்கலாம். இது உங்கள் லைஃப் கோல் ஆஃப் மணி யூடியூப் சேனல். நான் மணி ஜோ.